தெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறதுக்கும் என்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம மக்களுக்கு வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம் சார். அதில வந்து துளசி, வில்வம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து தெய்வத்துக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு பொருட்கள் நம்ம பார்க்குறோம் சார். ஆனா அந்த துளசி, வில்வம் இந்த மாதிரியான இலைகள வந்து எப்படி பயன்படுத்தணும்? எங்கெல்லாம் பயன்படுத்தணும்? அத எப்படி பயன்படுத்தினா அதோட முழு பயனும், நன்மையும் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து நெறைய பேருக்கு தெரியாது சார். அது எங்க பயன்படுத்தினா ரொம்ப சிறப்பானதா இருக்கும்? அத எப்படி பயன்படுத்தணுன்றத நீங்க எங்களுக்கு சொல்லுங்க சார். ஆமா. வழக்கமா துளசி, வில்வம் கோயிலுக்கு தான் வாங்கிட்டு போவோம். ஆமா. நாமளே சொல்லியிருக்கிறோம். அவங்களும் அதான் செய்றாங்க. கோயிலுக்கு எடுத்துட்டு போறோம். ஆனா, வீடே கோயிலு, ம். உடலே கோயில்னு சொல்லியிருக்கிறோம். ஆமா. இங்கே இந்த கோயிலுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆ. கோயிலுக்குன்னா வீடு இருக்கு, ஆஃபீஸு. ஆஃபீஸும் இப்போ என் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாரும் வரவங்க எல்லாம் கோயில் மாரியே இருக்குன்னுவாங்க. ம். எல்லாம் ஒண்ணு தான். கோயில் மாரி தான் வச்சிருக்கணும். அதனால ஒண்ணும் தவறு எல்லார் ஆஃபீஸும் அப்படி தான் வச்சிருப்பாங்க. வச்சிருக்கணும். இல்லாதவங்க வச்சுக்கிட்டு இருக்கணும். எனிகோ. இப்போ துளசி, வில்வ இல, வெள்ள இருக்கு, வன்னி, வன்னி இல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆன்மீக சம்மந்தப்பட்ட உள்ள பொருள் கோயிலுக்கு கொண்டு போற ஒரு இது. ஆனா, இத நாம பயன்படுத்தினா என்னென்னலாம் நடக்கும்னு நான் சொல்றேன் கேளுங்க. துளசி இல நீங்க உங்க ஆஃபீஸில கேஷ் பாக்ஸில போட்டு பாருங்க. என்ன பிசினஸ் பண்றீங்களோ, அந்த பிசினஸு உங்களுக்கு மணி ஃப்ளோட்டிங் அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். மணி ஃப்ளோட்டிங் வந்துக்கிட்டே இருக்கும். பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா, துளசி வந்து பணத்தை வாரி கொடுக்கும், அள்ளி கொடுக்கும். பணத்தை கொடுக்கக்கூடியது துளசி. துளசிக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு. இப்படி எடுத்துக்கங்க. இப்போ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆள் பணம் தரணும். அவர்ட்ட போய் கேட்க போறீங்க. எனக்கு பணம் வேணும். அவர் தரேன்றது தரல. துளசிய உங்க பாக்கெட்ல கொஞ்சம் போட்டு போயிட்டு அவர்ட்ட போய் பணத்த கேட்டு பாருங்க. பணம் கைக்கு வந்துரும். சார் ரொம்ப சிம்பிளான விஷயமா இருக்கே சார். அதுக்கு சிம்பிள் சொல்றத விட நான் சிம்பிளா சொன்னேன். துளசிக்கிட்ட தான் அவ்வளோ அந்த பவர் அந்த அளவு இருக்கு. பவர் இருக்கு இல்லையா சார்? பவர் வந்து துளசிக்கிட்ட இருக்கு. ம். என்கிட்ட இல்ல. அத நான் சொன்னேன். துளசிக்கிட்ட அவ்வளோ பவர் இருக்கு. ம். துளசிய யார் அதிகம் பயன்படுத்துறாங்களோ, அந்த இடத்துல பணம் கொட்டிக்கிட்டே இருக்கும். அதனால தான் கேஷ் பாக்ஸில் போடுங்கன்னேன். பணம் அன்னைக்கு சேர்ந்துரும். பிஸ்னஸ் நடந்துரும். பணம் பிஸ்னஸ் நடந்துச்சுன்னா பணம் சேர்ந்துரும். பணம் ம். சேர்றதுக்கு வழி பிஸ்னஸ் நடக்கணும். யார் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ, உங்கள் கேஷ் பாக்ஸில் போடுங்க.